இப்போ நான் வந்து ப்ளவுஸ் தாங்க தைச்சின்னு இருக்கேன். லைனிங் ப்ளவுஸுங்க. லைனிங்லாம் அட்டாச் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 3 டாட் பிடிப்பெலாம் அது பிடிச்சிட்டேன். இப்போ வந்து பட்டி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு கைத்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம படிக்கிற படிப்புன்றதோ நம்ம வந்து இந்த கைத்தொழில்ன்றது நம்ம கூடவே காலம் ஃபுல்லாக வருங்க. சொத்து பணம்லாம் கூட இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் நம்ம படிக்கிற படிப்பு அழியாத காலம் ஃபுல்லாக இருக்குங்க. கரெக்டுன்னா கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போ தெரியுமா கைத்தொழில் கற்றுக்கினேன்? நான் வந்து 10th வரைக்கும் தாங்க படித்தேன். 10th படிச்சுட்டு ரிசல்ட்டு கூட இன்னும் வரலைங்க. 10th பாஸாக ஃபெயிலாக கூட எனக்கு தெரியாது. அதுக்கிட்டே அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் மிஷின் ஆட்டுறனாங்காட்டி ஃபோன் ஆடுது. கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து பாஸாக ஃபெயிலானே பார்த்தேன். மார்க் வந்து 394 மார்க் எடுத்திருந்தேன் 10th. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமான மார்க்கு, ரொம்ப ஹை லெவலும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக படிப்பேன். மீடியமாக தான் படிப்பேன். ஆனால் மேக்ஸ் நல்லா போடுவேன். மேக்ஸில் வந்து 91 மார்க் எடுத்திருந்தேன். கணக்குனா ரொம்ப பிடிக்கும். கணக்குனா ரொம்ப அடிக்கடிக்கு கணக்கு போட்டுங்க அனுப்பேன் வீட்டில் கூட. எப்போனா எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, நான் நல்லா சாதிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்த பொண்ணு தான் நானும். எப்படின்னா படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கனவு. காலேஜெல்லாம் படிக்கணும், பெரிய படிப்புலாம் படிக்கணும்னு ஆசை இருந்தேன். அது சரி, நம்ம படிக்கலையே, நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விடுவோம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுமாரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு எந்த ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ ஃபோன்லாம் கூட கிடையாது. சமையல் தெரியாது, தலைவாரம் சரியாக தெரியாது, சேரீ கட்ட தெரியாது. எனக்கு இந்த மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கிறாங்களே எதுவுமே செய்ய தெரியாது. அம்மா வீட்டில் சொல்ல உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, ரசம் வச்சுருக்கேன், சோறு வச்சுருக்கேன். அதுமாதிரி சின்ன சின்ன வேலைக்கு தான் எனக்கு செய்ய தெரியுமா காண்டி. இந்தமாரி எந்த ஒரு தலை கூட ஸ்கூல் பசங்களாம் அம்மா தான் வாரி விடுவாங்க. இல்லை எங்கள் தெரு ஃபுல்லாக எல்லாமே வாருவாங்க. எங்கள் அத்தை ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து வாரி விடுவாங்க. யார்கிட்ட தலை வார சொன்னாலும் அம்மா ஊருக்கு போய்ட்டா வாரி விடுவாங்க. தலை கூட வாரி தெரியாது. அந்தமாரி சூழ்நிலை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா. நானாக வயதுனே தான் இருப்பேன். கல்யாணம் பண்ணிவிட்டு ஐதினே தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடியே ஐதினே தான் இருந்தேன். கல்யாணம் ஆகிட்டு கூட கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷமாகவே ஃபீல் பண்ணின்னு கிடப்பேன். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் சரி அவ்வளோதான், நம்மளால படிக்கலாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்கூலுக்குலாம் போய் 11th சேர முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சரி நான் விட்டுட்டேன். சரி படித்த வைக்காலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ படித்தாலும் வேலை எங்கே கிடைக்குது. சரி நம்மளுக்கு இந்த அளவுக்குன்னா நான் படித்தமே சந்தோஷப்பட்டுக்கணும். அதுமாதிரி நானும் சந்தோஷப்பட்டேன். இப்படின்னா 10th படிக்க வச்சாங்கல்ல நம்ம அம்மா அப்பா, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். இதுவும் படிக்க வைக்கலன்னா இப்போ நம்மளுக்கு காங்காச்சா ஏபிசிடி கணக்கு எதுவுமே தெரியாதுச்சுன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு அது எவ்வளோ கஷ்டம். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறேங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு டைட்டில் வைக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, ஒரு அளவுக்கு நம்ம 10th போய் படிச்சுக்கிறதுனால தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும். இல்லைனா நம்ம பேர் வைக்கிறதுக்கோ எதுக்குமே வீடியோ கூட நடிச்சிடலாம். இந்த பேர் வைக்கிறதுல யாருக்கிட்டனா கேட்டுனே இருக்கணும். இப்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். படிப்பு தான் முக்கியம். ஃபோனில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு அது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. நான் வந்து படித்து முடிச்சதுனால எனக்கு வேலை இல்லாததுனால அந்தமாரி சும்மா எடிட்டிங் பண்ணி நான் அதுக்கு கொஞ்சம் படிக்க தெரிஞ்சதுனால பண்ணுறேங்க. அதனால் வந்து முக்கால்வாசி இப்போ படிக்கலைன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் என்ன டாபிக் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் எப்போ கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு தானே பேச வந்தேன் டைலர் கிளாஸ்க்கு. நான் வந்து எனக்கு வந்து அப்போது ஒரு 20 வயசு கூட இல்லைங்க, 20 வயசு கூட ஆகலை. ஆமாம் 20 வயசு இருக்குங்க. அப்போ தான் நான் வந்து தையல் படிக்க போனேன். அந்த 20 வயசுக்குள்ளே எனக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. நான் ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். அந்த 20க்குள்ளவே எனக்கு குடும்ப கட்டுப்பாடெலாம் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து குழந்தை எங்கள் பொண்ணு வந்து ஒரு 10 மாதம் குழந்தை. சரி நாங்கள் வந்து அப்போ வந்து பெங்களூரில் எங்கிட்ட வேலை செஞ்ச பிறகு எங்களை இட்டு போனார் பெங்களூருக்கு. அங்கே வந்து அத்திப்பள்ளி பக்கத்தில் ஒரு கிராமம் தான், இடவநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான். அங்கேயும் அங்கே போய் வாடகை இருந்தோமா. அப்போ வந்து தையல் பயிற்சிக்கு கற்று தந்தாங்க 600 ரூபான்னு சொல்லிட்டு. அப்போ நான் போய் அப்போ எங்கள் அம்மா வீட்டில் அங்கே இருந்தாங்க. அண்ணன் வேலை செஞ்சார். அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டே எங்கள் பசங்களை விட்டுட்டு எங்கள் பையன் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி எல்கேஜிக்கு
ஸ்கூலுக்கு போவார். எங்கள் பொண்ணை வந்து எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் போய் கற்றுக்கினேங்க. ஒரு 2 மாதம் தான் போனேன். 2 மாதத்துல வந்து அடிக்கடி லீவு. நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த அக்கா கற்றுக் கொடுத்த அக்கா வந்து அவங்களுக்கும் குழந்தை வச்சுருந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. மாற்றி மாற்றி லீவு போட்டு அந்த 2 மாதத்துல ஃபஸ்ட்டு கற்றுக்க மாட்டேன்னு கால் விழுந்துச்சு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி தான் நான் கற்றுக்கினேன். நீ கற்றுக்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த படிப்பு அப்போ கற்றுக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கு 2010 அந்த டைமில் வந்து கால் அடிபட்டுச்சு சென்னையில். மிஷின் அடிபட்டு கால் அடிபட்டு சென்னையில் போலூரில் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு சுமாராக்கி வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில் வேலையே வேணாம், பம்பு ஆப்ரேட்டர் வேலை செஞ்சார். சென்னையே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாள் எங்கள் வீட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் வேலை செய்ய முடியாது இருந்தார். அதுக்கப்புறம் நாங்களே சுயமாக தான் பிஸ்கெட் விற்க ஆரம்பித்தோம். ஏரி வேலைக்கு போவோம். அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகாத டைமில் எனக்கு வந்து கை குத்துது என்னுடைய தையல் வேலை தான். இந்த தையல் வேலையே இல்லைன்னா என்னால், ஏன்னா எனக்கு கூலி வேலைக்கும் செய்ய தெரியாது. எங்கள் மாமியார் கூலி வேலைக்கு போக மாட்டாங்க. மாடு வச்சுப்பாங்க, ஏரி வேலைக்கு போவாங்க, பால் கறப்பாங்க. அது மட்டும்தான் எங்களுடைய வேலை. எங்கள் மாமனார் வந்து சைக்கிளில் வந்து கிராம சைடில் துணி வைப்பாங்க பார்த்தியா, தெருவாக போயிட்டு அதுமாரி வந்து ஜாக்கெட்டு அதுமாரி பாவாடைங்க எல்லாம் விற்பார் எங்கள் மாமனார். குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் சின்னதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுவார். அவரால் முடிஞ்சது அவ்வளோதான். அவருக்கு உடம்பு சரியில்லாது எங்கள் மாமனாருக்கு. கொஞ்சம் சுமாராகி சைக்கிளில் போனால் எக்ஸசைஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சி தான் குடும்பத்தை ஓரளவுக்கு தான் ரன் பண்ண முடியும். அதுக்கோசம் ப்ளவுஸ் வந்து இந்த கிராமத்தில் வந்து அளவுக்கு மீறலாம் ப்ளவுஸ் வந்துடாது. நான் கோடி ரூபாயெலாம் சம்பாதிக்கல. எங்கள் வீட்டுக்கார கஷ்டத்தில் தான் நான் உட்காந்து சாப்பிட்றேன். இப்போயும் என்னுடைய கஷ்டத்துலேயே வந்து எங்கள் வீட்டுக்கார சாப்பிடல. அதுவும் சொல்லணும். நான் வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிறதே நான் சேர்த்து வைக்க மாட்டேன். ஒரு 100 ரூபா சம்பாதிப்பேன். ஏன்னா வீட்டுக்கு தேவை வந்து நான் வேஸ்ட்டான செலவுலாம் பண்ணி காலி பண்ணிவிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் தைச்சி நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கணும். சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் சம்பாதிக்கல. அந்த அத்தியாவசியமான பொருள் வீட்டுக்கு தேவையான ஒரு காய்கறி வாங்குறது, மிளகாத்தூள் அரைக்கிறது அதெல்லாம் ரன் பண்ணிக்கணும். அவர் வேலைக்கு போகிற வைக்கலாம். அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் வானான்னு சொல்லிட்டு 100 நாள் வேலைக்கு போவோம், துணி தைப்போம். அதுக்கப்புறம் நம்மளே சுயமாக ஒரு வேலை செய்யலாம் சொல்லி அதுக்கப்புறம் தாங்க பிஸ்கெட் விற்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நான், ஏன்னா எந்த தொழில் ஆரம்பித்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து தான் போய் எதனா ஒரு பொருள் வாங்குவோம். அவர் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வாங்கிக்கின்னு பஸ்ஸில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் அப்போ சைக்கிளில் தான் இருந்துச்சு. ஸ்கூட்ரு அதுக்கப்புறம் வாங்கினோமா, அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன். ஆமாம், நான் ஞாபகம் இல்லை. ஸ்கூட்ரு இருந்துச்சு பழகுது தெரியல, ஞாபகம் இல்லைங்க. ஆனால் பஸ்ஸில் தான் போனேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தெருவாக ஸ்கூட்டர்லேயோ சைக்கிள்லையோ கட்டி கொஞ்ச நாள் விற்றோம். ஸ்கூட்ரு இருந்ததுன்னா வாங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுலாங்க. அது மறந்துட்டேன் ஸ்கூட்ரு இருந்துச்சா இல்லைன்னு. அதுக்கப்புறம் தெருவாக ஸ்கூட்டர்லேயும் சைக்கிள்லையும் மாற்றி எதுவும் வியாபாரம் கொண்டு வருங்க. 4 டின்னு கட்டி சால்ட்டு பிஸ்கட், வெண்ணெய் பிஸ்கட், பாதாம் பிஸ்கட், ராகி பிஸ்கெட்லாம் சேல்ஸ் பண்ணுவோம். காலையில் 20 ரூபா 5 ரூபா அப்படியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பொறுத்து ஸ்கூட்டரில் வந்து ரொம்ப பொருள் வைக்க முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோ வாங்கினோம். 3 வீல் ஆட்டோ வாங்கினோங்க. ஆட்டோ வந்து டியூ போட்டு தான் வாங்கினாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமியார் எங்கள் மச்சினி எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஆட்டோ வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா தரவாக ஆட்டோ ஓட்ட கற்றுன பிறகு அப்பயும் தெரு தான் போயிருந்தார் ஆட்டோ வச்சுக்கின்னு வியாபாரத்துக்கு. அவருக்கு அந்த கால் அடிபடிச்சு பார்த்தியா, அந்த ஆட்டோவில் இறங்கி வியாபாரம் பண்ணோம். இன்னும் அதிகமாக கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. இறங்கி ஒண்டியாக வியாபாரம் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணார், ஆட்டோ வாங்கியும் எங்கிட்ட கஷ்டப்பட்டார். சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா யோசனை பண்ணி. அப்போ வந்து சுற்று வட்டாரத்துங்களாம் அப்போ சந்தை வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா மும்முரமாக அங்கங்கே ஆரம்பித்தாங்க. இப்போ தான் 10 வருஷமாக தான். அந்த டைமில் வந்து நாங்களும் வந்து சரி சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு திமிரி அதுமாரி எங்கள் ஊர் பக்கம் கிட்ட ஊர் பக்கம்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சந்தைக்கு மட்டும் போக ஆரம்பித்தோம். அதோட பொருள் கொஞ்சம் நிறைய வாங்க ஆரம்பித்தோம். சால்ட்டு, வெண்ணெய், பாதாம், லூஸ் பிஸ்கட் விற்றுருந்தோமா, அது மட்டும் விற்றா போதாதுன்னு அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம், 20 ரூபா பாக்கெட்டுங்க, பட்டாணி, உப்புக்கல்ல, சிப்ஸுங்க அதுமாரி வாங்க ஆரம்பித்தோம். தேன் மிட்டாய், மிளகா மிட்டாய், எள்ளு உருண்டை, கலக்காய் உருண்டை அதுமாரி வாங்க ஆரம்பித்தோம். பர்பி வாங்க ஆரம்பித்தோம். அச்சு முறுக்கு, அப்புறம் பச்சை பயிறு, முறுக்கு ஐட்டம் ஒரு 6 முறுக்கு ஐட்டம், காராசு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சிப்ஸு. நாங்கள் வீட்டில் வந்து ஆனியன் சிப்ஸ், வீல் சிப்ஸ் நான் ஒரு டைம் வரப்போம். கண்டினியூவெல்லாம் வரக்க முடியலைங்க எங்களால். ஏன்னா நானும் எனக்கும் வேலை இருக்கும், உடம்பு சரியில்லாது, ஊர் பயணம். அதனால் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காருக்கு எண்ணெய் பட்டால் ஆபத்தில் அடுப்பாண்டு வந்தாலே. அதனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தான் நாங்கள் வந்து வரப்போம்.
அதே மாதிரி தாங்க நாங்கள் வந்து இப்போ அப்படி தான் வார சந்தைக்கு மட்டும் தான் வியாபாரத்துக்கு போகிறாரு. அக்கம் பக்கம் ஊர்லாம் கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் வியாபாரத்துக்கு வரல உங்கள் வீட்டுக்காரின்னு கேட்பாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் தெரியல நம்ம பிஸ்கட் விற்கிறோன்ட்டு கேட்பாங்க. இல்லைங்க அவருக்கு ரொம்ப கால் வலி, சந்தைக்கு மட்டும் போயிடுறாரு, தெருமலை வந்து விற்க முடியல அப்படின்வேன். சரிம்மா அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம், அந்த நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் வர சொல்லுமான்னு சொல்லுவாங்க. அந்தமாரி வந்து ஒரு தொழில் பண்ணுறேன்னா அது வந்து ரொம்ப சுத்தபத்தமாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். டேட்லாம் வந்து முடியறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொருளை பார்க்கணும். இந்த டேட்டுக்குள்ளே அந்த பொருள் விற்க முடியணும். விற்க முடியலனா கூட நம்ம வாங்கினத்துலேயே ஒரு சில இடத்துல திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க, அந்த பொருள் கீழே போட்டுடணும். ஒரு சில கம்பெனியில் வாங்கிப்பாங்க, அந்த டைம் அந்த கம்பெனியில் மட்டும் கொடுத்துட்டு வேறு பொருள் வாங்கிக்கலாம். அதுமாரிலாம் இருக்குது. நஷ்டமும் வரும், லாபமும் வரும். நஷ்டம் நாங்கள் நிறைய பட்டிருக்குறோம். ஸ்டார்டிங்கெல்லாம் எங்கள் மைமேல் செம்ம திட்டினாங்க. என்ன திரும்ப பண்ணோம், ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேங்க. என்ன திரும்ப நாங்கள் மிஸ்டேக் பண்ணோம் அது மாதிரி சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிடுறேங்க. பிஸ்கெட் வந்து டின்னாக வாங்கிட்டு வந்தோமா, சால்ட்டு பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நம்த்து மாரி இருந்துச்சு. அந்த பிஸ்கெட் கம்பெனியில் வந்து அவங்க வந்து அந்த அடுப்பு சொல்லுவாங்களா, கட்டடுப்பு ஹீட் பண்ணி வச்சுட்டு அது மேலே வச்சாலும் சூடாகிடும். அந்த கட்டடுப்பு ஓவன்லாம் இல்லை. அதை நானும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தோம். அவங்க அந்தமாரி மிஸ்ஸில் வச்சு அந்த அடுப்பு ஒரு டின் பிஸ்கெட் வச்சாங்க. அந்த அந்த கட்டடுப்பு மேலே அந்த சூடெலாம் அந்த இது மேலே அந்த அடுப்பு உள்ளோ பிஸ்கெட்டு சூடு ஏறிச்சு. நம்ம அதுமாரி சூடு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் வந்து கரண்ட் அடுப்பு இருந்துச்சுங்க. அந்த கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி இந்த பிஸ்கெட்டு ஒரு டின்னு பிஸ்கெட்டுங்க ஃபுல்லாக சால்ட்டு பிஸ்கெட் ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம். ஒரு மணி நேரம் சூடு ஏறுன்னு பார்த்தா ஒரு கொம்பு வாசனை. ஒரு டின்னு பிஸ்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு. ஐயோ சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்து பார்த்தா வாயிலே வைக்க முடியல, அது அடியில் தீஞ்சுது. மேலே பிஸ்கெட் வைக்கல, அந்த வாசனை வந்து பிஸ்கெட்டில் பரவிச்சு. அதனால் வந்து அதான் ஒரு சோத்துக்கு ஒரு குண்டா சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நெசிக்கு பார்த்தாலே வந்துச்சா வேவலையான்னு. அதுமாரி அந்த ஒரு அடியில் ஆறிப்போச்சு பிஸ்கெட்டு, எல்லா பிஸ்கெட்டுக்கும் பரவிச்சு. அதனால் எல்லா பிஸ்கெட்டும் கெட்டு போச்சு. எங்கள் மைவேறு வந்து சமத்திட்டு, உங்களுக்கெல்லாம் இந்த தொழிலெலாம் வாட்டப்படுமா, இது ஏன் செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்போ வியாபாரத்தையே விட்டுடணுமா விடக்கூடாதா ஒன்றுமே புரியாது இருந்தது. என்ன பொறி உருண்டை வாங்கி செய்வோம், பொறி வச்சு நமுத்து போயிடும், பொறி கீழே கொட்டுவோம், வெள்ளை வாங்கி உருகிடும் கீழே கொட்டுவோம். ரொம்ப நஷ்டத்து மேலே நஷ்டம். இப்போவும் அப்படி தான் பண்ணின்னு இருப்போம். நானும் எங்கள் வீட்டுக்கு வரேன், எங்கள் மைமேரி பார்த்தா திட்டுவாங்க, நீங்கள் ரொம்ப வேஸ்ட்டு பண்ணுற பேசினே சொல்ல ஃபோன் வந்துச்சின்னு கட் ஆயிடுச்சுங்க. சரிங்க, நான் நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேங்க. நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.